ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் பிளாக்ஸ். நேத்திக்கு கதையோட தொடர்ச்சியாக கேட்கலாம். அதாவது நேத்திக்கு த்ரிஷா ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸோட அட்வைஸ்லாம் கேட்டுட்டு இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி இவங்க எங்கே போகிறாங்க, அடுத்து என்ன பிளான் அப்படிங்கிறது இந்த தொடர்ச்சியில் கேட்கலாம். கண்கள் தொடுக்கும் காதல் பாகம் 25. காதல் செய்வது சுலபம், வெல்வதற்கு தேவை அனைத்திலும் அதிக பலம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த காதலர்கள் லட்சியத்தில் மாறாமல் திருமண வாழ்வில் சாதிக்க விரும்பினார்கள். ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்து ஆட்டோ ஓட்டுநரிடம், அண்ணா 2 சவரன் தங்க செயின் எங்ககிட்ட இருக்கு, அடகு வைக்க வேண்டும், கடைகள் ஏதும் உண்டா என்று கேட்டான். எனக்கு தெரிந்த இடத்தில் அடகு வைத்து தருகிறேன் தம்பி என்றார் ஓட்டுநர். கௌதம், இதுவரை எங்க கூடவே நல்ல உதவியா இருந்தீங்க அண்ணா, நன்றி அண்ணா என்றான். அடுத்து எங்க போறீங்க தம்பி என்றார் ஓட்டுநர். குமுளி போகணும் என்றான். இரவு 12 மணிக்கு மேல் குமுளி போற பஸ் வரும், அதுல போனா காலையில் 8 மணிலிருந்து 9 மணிக்குள் போயிடலாம். இரவு 12 மணிக்கு மேல் உங்கள் வீடுகளில் தேடுவதற்கு வாய்ப்பில்லை. 12 மணி வரை என் வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் என்றார் ஓட்டுநர். சரி என்றனர் காதலர்கள். இரவு 7 மணி ஆகியிருந்த நிலையில் திரிஷாவின் அப்பா கமல், உற்றார் உறவினர் அனைவரும் படை சூழ வெவ்வேறு வாகனங்களில் கிளம்பி நேராக கௌதம் வீட்டிற்கு வந்தனர். கௌதம் வீட்டை பார்த்ததும் அதிர்ச்சியானார். வீடு மாதிரி, ஆனால் வீடு இல்லை. ஓட்டு போட்டு அதன் மேல் ஆங்காங்கே மழை நீர் இறங்காமல் இருக்க பழைய பேனர்கள், ஓட்டைகள் மறைக்கப்பட்டிருந்ததை பார்த்த கமல் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். வீட்டினுள் நுழைந்த கமலை கட்டிலில் படுத்திருந்த கௌதமின் அப்பா வந்தோரை வரவேற்கும் தமிழ் பண்பாட்டின்படி வரவேற்றார். எங்க உன் பையன்? கோபத்துடன். அவன் சென்னையில் வேலை பார்க்கிறான். சொல்லி முடிப்பதற்குள் உன் பையன் சென்னையில் கிழிச்சான். அந்த நாயி என் மகளை கூட்டிட்டு ஓடிட்டான். உன் மகளுக்கு அரிப்படுத்து என் மகனை கூட்டிட்டு ஓடியிருப்பா. கமல் சிங்காரத்தை அடிக்க கைவோங்க. சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் தடுக்க கௌதம் ஊரின் நாட்டாமை குருசாமி வந்தார். கமலை பார்த்து, எங்க வந்து யார் அடிக்க போறீங்க என்றார் நாட்டாமை குருசாமி. ஐயா, தப்பு தான். என் பொண்ணு வசதியா வாழ்ந்த பொண்ணு. தோட்டம் பார்க்குன்னு வசதியான வீடு. தோட்டத்தில் உள்ள ஊஞ்சலுக்கு ஈடாகாது இந்த வீடு. இந்த பிச்சைக்கார பயலுக்கு வசதியான வீட்டு பொண்ணு கேட்குதோ என்று வாய்க்கு வந்ததை பேசினார் கமல். இப்படி பேச இரு தரப்பினரும் அடிதடியில் இறங்க ஊரே கூடி கமலின் குழுவினரை ஓட ஓட விரட்ட கமல் அந்த நாயை கௌதமை துண்டு துண்டாக வெட்டி உங்க ஊர்ல வந்து போடு வேண்டா என்றார். நாட்டாமை குருசாமியோ வெட்டி பாருடா பாப்போம் என்று பதிலுக்கு மிரட்டல் விட கமல் அண்ட் கோ எஸ்கேப். வீட்டுக்குள் அழைத்துச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் அவர் மனைவியிடம் விவரத்தை சொல்ல பழகிய உறவு போல் பேசத் தொடங்கினார் ஓட்டுநர் மனைவி. உடைகளை திரிசாவின் கையில் கொடுத்த ஓட்டுநர் மனைவி, குளிச்சிட்டு வா என்றார். ஈரக்கூந்தல் ராமனின் கோட்டை மீதுள்ள கொடியாக காற்றில் ஆட, ஊட்டி பூந்தோட்டம் மலர்வாசம் காற்றில் மிதந்து வர, பச்சை நிற சுடிதாரில் திரிசா ஒரு திரி ரோஜாவாக மலர்ந்தாள். அவளை பார்த்த கௌதம், அந்த நிலவுக்கும் வானம் நானோ, ஆந்த விழியான் நானும் இணைந்தானோ, இந்த தாமரைக்கு கதிரவன் நானோ, ஈதல் அறியாதோன் இவளுக்கும் ஈடோ, உழைப்பு அழகிக்கு உதவாக்கரை உரிமையோ, கவிதை வரிகள் கற்பனை கதவை தட்ட கண்களில் ஆனந்த கண்ணீர். இரவு 12:05க்கு பேருந்தில் ஏறியவர்கள் ஒரு வழியா இந்த ஆட்டோ ஓட்டுநர் மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பஸ்ஸும் ஏற்றி விட்டாரு. இவங்க குமிழி போகிறாங்களா இல்லையா, நாளைக்கு கேட்கலாம். இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதையோட எல்லா பாகங்களோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய்.